Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. திருச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு போலீசார் இரண்டாவது முறையாக அனுமதி மறுப்பு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜய் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கோரி தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் டிஜிபியிடம் மனு அளிக்க முடிவு. செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி சத்திரம் பகுதியில் பிரச்சார பயணத்தை தொடங்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். காவல்துறை அனுமதி மறுப்பதற்கான காரணம் என்ன என்று காவல்துறை ஏதேனும் விளக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார்களா? தற்போது தவேகாவின் அடுத்த கட்ட நிலை என்னவாக இருக்கிறது? விஜய் மட்டும்தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரா? விஜயுடன் பவுன்சர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்களா? மேலும் விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வரக்கூடிய செப்டம்பர் 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தளபதி 2026 என்ற பெயர்ல துவங்க இருக்கிறார். முதற்கட்டமாக 3 வாரங்களுக்கு இந்த சுற்றுப்பயணம் துவங்க இருக்கிறது. அதே போல திருச்சியில தொடங்கி பெரம்பலூர், குன்னம், அரியலூர் ஆகிய தொகுதிகளை ஒரே நாள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தமிழக வெற்றி கழக தலைவருடைய பயண திட்டம் என்பது தயார் செய்யப்பட்டு அந்தந்த மாவட்டங்கள்ல அனுமதிக்காக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தொடக்கத்துல உரையாற்ற இருந்த திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துல உரையாற்றுவதற்கு அந்த பகுதியில மாநகர காவல் ஆணையரிடம் அனுமதி கோரி முதல் முறை விண்ணப்பம் கொடுத்த போது சத்திரம் பேருந்து நிலையத்துல அவரால் அனுமதி கொடுக்க முடியாது. இதற்கு முன்பாகவும் எந்த அரசியல் கட்சிக்கும் அங்க அனுமதி கொடுத்ததில்லை. அதற்கு பதிலாக மரக்கடை அல்லது காந்தி மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் உரையாற்றிக் கொள்ளலாம் என அனுமதி மாற்ற சொல்லி கோரிக்கை விடப்பட்டுள்ளது. அந்த மாற்று இடத்தை ஆய்வு செய்து அதற்கேற்ப அனுமதி கொடுக்கப்பட்டும் பொதுமக்களுக்கு மிகுந்த அவதி ஏற்படும் என்பதால தாங்கள் விண்ணப்பித்த அந்த 13ஆம் தேதி என்று நடத்த அனுமதி கோரியுள்ள பிரச்சார பயண வழிபாதை மற்றும் பரப்புரை நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது என மீண்டும் தமிழக வெற்றி கழகத்துடைய மனுவை நிராகரித்திருக்கிறது திருச்சி மாநகர காவல்துறை. இதனை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கட்சியுடைய தலைவர் விஜயுடன் முக்கிய நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர்களும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அடுத்து சட்டப்பூர்வமான போராட்டத்தை துவங்கலாமா அல்லது மாற்று வழிகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வரக்கூட இந்த நிலையில காலை 11 மணி அளவுல சென்னையில இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றி கழக தலைவருடைய பரப்புரை மொத்த திட்டத்தையும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் பரப்புரை செல்ல இருக்கின்றனர் அந்த பரப்புரைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த மனுவை டிஜிபியிடமே நேரடியாக கொடுப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றனர். அந்த அளவுல 11 மணிக்கு டிஜிபியை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளரும் அதே போல துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரும் வருகை தர இருக்கின்றனர். தொடர்ந்து திருச்சியில அவர் பரப்புரை செய்வதற்காக 2க்கும் மேற்பட்ட முறை விண்ணப்பம் செய்தும் அந்த 2 முறையுமே விண்ணப்பங்கள் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில டிஜிபியை சந்தித்து மனு கொடுக்க தமிழக வெற்றி கழக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. இதை தவிர்த்து வேறு ஆலோசனைகளையும் தலைவர் விஜயுடைய அறிவுரைகளுக்கு ஏற்ப செயல்படுத்த தமிழக வெற்றி கழக திட்டம் இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.